லித்ரன் லித்திகாவுக்கு வந்து ஆனுவல் லீவ் விட்டுட்டாங்க. ஸோ, அதனால் எங்கள் அப்பா, அம்மா வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் லீவில் வந்து சேட்டை வந்து தாங்கவே முடியாது. ஃபஸ்ட்லேயும் ஒரே ஆட்டமாக தான் வந்துச்சு. அண்ட் லித்திகா வந்து நானே வந்து ட்ராலி இழுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து அவளை இழுத்துட்டு வந்தா. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருந்தாங்க. இருந்தாலுமே கொஞ்சம் சேட்டை சேட்டை எப்பயுமே இருக்க தானே செய்யும். லித்ரன் அழகா உட்காந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தா. அண்ட் டின்னரை வந்து இன்னைக்கு இட்லி அண்டு மல்டிகிரெயின் தோசை வந்து அம்மா மாவாட்டி வச்சுருந்தாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு 2 தோசை ஊற்றி சாப்பிடலான்னு சொல்லிட்டு தோசை மாவை எடுத்துகிட்டு ஊற்ற போனால் லித்ரன் வந்து எனக்கு ஏபிசிடி தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மாச்சிட்ட சொல்லிட்டா. ஸோ அதனால் அம்மா வந்து ஏபிசிடி ஒவ்வொரு லெட்டராக ஊற்றி ஒரு இஎஃப் ஹெச் வரைக்கும் ஊற்றிருப்பாங்க. லித்ரன் வந்து ஏபிசிடி தோசை சாப்பிட்றத பார்த்துட்டு லித்திகா எனக்கும் அதே தோசை தான் வேணும்னு சொல்லிட்டா. ஸோ அதனால் திருப்பி அவளுக்கு ஏபிசிடி தோசையை வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. அண்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மல்லு கட்டுறது வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் குறையவே இல்லை. தூக்கத்தில் வேறு இருந்தாலும் ஸோ அதனால் அவளை தூக்கி வச்சுட்டு டின்னரை வந்து ஊட்டியாச்சு. டின்னருக்கு பார்த்திங்கன்னா இட்லி அந்த மல்டிகிரெயின் தோசை அண்டு தக்காளி குருமா பருப்பு சாம்பார் இதை வந்து வச்சுருந்தாங்க. உங்களை ஆனுவல் லீவுக்கு ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.